வணக்கம். இது டிபிஎன் லாகாவின் பிரதான செய்திகள். கோட்டபாயவுக்கு ஏற்பட்ட நிலையே அரசாங்கத்துக்கும் விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை. எல்னினோவால் முழு இலங்கைக்கும் ஏற்படவுள்ள தாக்கம், அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. கோட்டபாயவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் வைத்தியசாலையில் அனுமதி. செல்வச்சன்னதி ஆலய சூழலில் தடையை மீறி வெற்றிலை வென்றவர்களுக்கு தண்டப்பணம். கெஸ்பேவ போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்ட இளம் தம்பதியினர். பெண்ணின் உடலில் போடப்பட்ட கரப்பான் பூச்சி. மீண்டும் மோசமடைந்துள்ள சுரேஷ் சலேவின் உடல்நிலை. மனைவி விடுத்துள்ள அவசர கோரிக்கை. செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட சர்வதேச ராஜதந்திரிகளுக்கு அனுமதி மறுப்பு. ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு. உளவு இயந்திரத்தில் சிக்கி சிறுவன் உயிரிழப்பு. இஷாரா செவ்வந்தி தொடர்பில் வெளியான தகவல். டிஎன்ஏ மாதிரியில் அம்பலமாக உள்ள உண்மை. யாழில் சர்ச்சையை ஏற்படுத்திய ஆலய சம்பவம். சந்தேக நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அர்ச்சுனா எம்பியின் இறுதி நாடாளுமன்ற உரை. பகிரங்க மன்னிப்பும் கோரினார். பல்லேகம ஹேமரத்தின தேரருக்கு விஐபி நுழைவாயில். நீதிமன்றத்தில் சர்ச்சை. தந்தைக்கு பல லட்சம் ரூபாய் வாடகை செலுத்திய ஷிரான் பாசிக். முன்னாள் பிரதி அமைச்சர் ஒருவரின் புகைப்படமும் கண்டுபிடிப்பு. வெளிநாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரின் வாக்குமூலம். பாழடைந்த வீட்டில் சிக்கிய ஆபத்தான பொருள். யாழ் பண்டத்தரிப்பு ஆலய திருவிழாவில் 400 பேரின் கண்களுக்கு பாதிப்பு. வைத்தியசாலையில் விசேட ஏற்பாடுகள். இலங்கையில் தேடப்பட்டு வரும் சீன பிரஜைகள். பொதுமக்களிடம் அவசர உதவி கோரும் போலீசார். அவசரமாக துபாய்க்கு பறந்த சிசிஐபி அதிகாரிகள் குழு. இலங்கைக்கு அழைத்து வரப்போகும் பெரும் ஆபத்தான நபர். அரசியலமைப்பு திருத்தத்தை உடனடியாக திரும்ப பெற தவறினால் கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட நிலையே தற்போதைய அரசாங்கத்துக்கும் ஏற்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மான்னபெரும தெரிவித்துள்ளார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் ஆட்சி அமைத்த ஒவ்வொரு தலைவரும் மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில் நம்பிக்கையை ஏற்படுத்தியே ஆட்சியை முன்னெடுத்தனர். ஆனால் தற்போதைய அரசாங்கத்திடம் மக்கள் ஆதரவை பெறக்கூடிய எந்த ஒரு திட்டமும் இல்லை. தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் இதனை நன்றாக புரிந்து கொண்டுள்ளனர். பொருளாதாரத்தை சீரமைக்க முடியாததால் குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் போலீஸ் துறையை பயன்படுத்தி முறையான சாட்சியங்கள் இல்லாமல் எதிர்க்கட்சியினரை கைது செய்து சிறையில் அடைத்து அரசாங்கம் தனது இருப்பை தக்க வைக்க முயற்சிக்கின்றது. தற்போது அரசாங்கம் நீதித்துறையையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ள முயற்சிக்கிறது. இந்த அரசியலமைப்பு திருத்தத்திற்கு நாட்டின் மகாநாயக்க தேரர்கள், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் சர்வதேச சமூகமும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அரசாங்கம் சர்வதேசத்தை பகைத்துக் கொள்வதால் வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கும் நிதியுதவிகள் தடைப்பட்டு நாடு தனிமைப்படுத்தப்படும். எனவே அரசாங்கம் ஜனநாயக விரோத அரசியலமைப்பு திருத்தத்தை உடனடியாக திரும்பப் பெற தவறினால் இந்த சட்டமூலத்தை வாக்கெடுப்புக்கு விட்டாலும் அதில் வென்றாலும் அல்லது தோற்றாலும் அரசாங்கம் மக்களால் நிராகரிக்கப்படும். இறுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட நிலையே இந்த அரசாங்கத்திற்கும் ஏற்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எல்னினோ காலநிலை தாக்கத்தை எதிர்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட அமைச்சரவை உபகுழு மற்றும் அதிகாரிகளின் குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றுள்ளது. குறித்த கூட்டம் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இதுவரை பாதிக்கப்பட்டுள்ள எல்னினோ நிலைமையால் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்தும், மக்களின் குடிநீர் தேவை மற்றும் ஏனைய நீர் தேவைகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான நீரை வழங்குவதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது வினவினார். கடந்த யாழ பருவத்தில் முன்னெச்சரிக்கையுடன் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக பயிர்ச்சேதங்கள் குறைந்த மட்டத்தில் காணப்படுவதாக விவசாய அமைச்சு அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டியதுடன், மக்களின் குடிநீர் தேவை மற்றும் ஏனைய நீர் தேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டனர். அத்துடன் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வு கூறல்களின்படி எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் மீண்டும் முழு நாட்டிற்கும் கடுமையான வறண்ட காலநிலை நிலவக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில், அந்த தாக்கத்தினால் விவசாயம், பெருந்தோட்ட தொழில், நன்னீர் மீன்பிடி தொழில் மற்றும் நீர் மற்றும் மின்சார விநியோகத்திற்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மற்றும் அதன் நிலையை எதிர்கொள்வதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது வினாவினார்.
பாதிக்கப்படக்கூடிய காலப்பகுதியில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி பேணுவதுடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்படும் மக்களின் பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை அவர்களை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியத்தை இதன்போது சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனர்த்த முகாமைத்துவ பிரிவுடன் இணைந்து அந்த நடவடிக்கைகளை திட்டமிடுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சுகீஸ்வர பண்டார திடீர் சுகையினம் காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்துக்கு சொந்தமான 22 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் நம்பிக்கை மோசடி செய்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நவமிகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுகீஸ்வர பண்டாரவின் காலில் காணப்பட்ட வெரிகோஸ் நிலைமை தீவிரமடைந்து நரம்பு ஒன்று வெடித்ததன் காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு தேவையான முறையான மருத்துவ சிகிச்சை உடனடியாக வழங்கப்படாவிட்டால் கடுமையான பாக்டீரியா தொற்று ஏற்படக்கூடும் என அவருக்காக முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அவரது காலை அகற்ற வேண்டிய நிலை கூட ஏற்படக்கூடும் என சட்டத்தரணிகள் எச்சரித்துள்ளனர். இந்த உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை வழங்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு உத்தரவிடக் கோரி சட்டத்தரணிகள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். எனினும் அந்த கோரிக்கையை நிராகரித்த கோட்டை நீதவான் பசன் அமரசேன சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதியின் உள்நிர்வாகம் அல்லது சுகாதார வசதிகள் தொடர்பில் நேரடியாக உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றத்திற்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை என தெரிவித்துள்ளார். அத்தகைய அதிகாரம் சிறைச்சாலை நிர்வாகத்திற்கே உரியது என சுட்டிக்காட்டிய நீதவான் குறித்த கோரிக்கையை சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திடம் நேரடியாக முன்வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இதனை அடுத்து ஏற்பட்டுள்ள உடல்நிலையை கருத்தில் கொண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் நேற்று பிற்பகல் அவரை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். சுகீஸ்வர பண்டார முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தில் விசேட திட்டங்களுக்கான பணிப்பாளர் நாயகமாகவும் பணியாற்றியுள்ளார். நாடு தழுவிய ரீதியில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதி வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் கல்வி அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள 55 புதிய மாணவர் விடுதி திட்டங்களின் கீழ் முதலாவது விடுதியாக வவுனியா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்படவுள்ள புதிய 4 மாடி விடுதி கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் கௌரவ பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் விசேட விருந்தினராக கலந்து கொண்டார். தொண்டைமானாறு செல்வச்சன்னதி ஆலய சூழலில் தடையை மீறி வெற்றிலை மென்றவாறு நடமாடிய 5 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்து பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ஆலயத்தின் சுற்றுப்புறச் சூழலை வல்வெட்டித்துறை நகர சபையினர் சுகாதாரமாக பேணி வருவதுடன் ஆலய சுற்றுப்புறமானது புகையிலையற்ற மண்டலமாக சுகாதார தரப்பினரினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மண்டலத்தில் புகையிலை சார் பொருட்கள் விற்பனை செய்வதும் பயன்படுத்துவதும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பகுதியில் வெற்றிலை மென்ற வண்ணம் ஆலய சுற்றுப்புறத்தில் காணப்பட்ட 5 பேருக்கு எதிராக ஆகஸ்ட் மாதம் 20ஆம் திகதி வியாழக்கிழமை அன்று வல்வெட்டித்துறை நகர சபையின் பொது சுகாதார பரிசோதகரான தினேஷினால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கானது அன்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்டவர்கள் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தலா 10,000 ரூபாய் வீதம் மொத்தம் 50,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கெஸ்பேவ போலீசாரால் இளம் தம்பதியினருக்கு செய்த சித்திரவதை மற்றும் கொடுமைகள் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு 46 பக்கங்களை கொண்ட தீர்ப்பை வழங்கியுள்ளது. இவர்களை சட்டவிரோதமாக கைது செய்து சித்திரவதைக்கு உள்ளாக்கிய சம்பவம் 2023ஆம் ஆண்டிலேயே நடந்துள்ளது. சட்டத்தரணி தருஷத் இஷாரா பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். தற்போது மனித உரிமைகள் ஆணைக்குழு அந்த முறைப்பாடு குறித்து விசாரணை நடத்தி தீர்ப்பை வழங்கியுள்ளது. அது 46 பக்கங்களை கொண்ட தீர்ப்பாகும்.
குறித்த சம்பவத்தின் பின்னணி தொடர்பில் நோக்குகையில் களுபோவிலையில் வசிக்கும் குறித்த தம்பதியினர் கெஸ்பேவையில் உள்ள நண்பர்கள் வீட்டிற்கு சென்றிருந்த சமயத்தில் அதிகாலை வேளையில் இவர்களுக்கு பசி ஏற்பட்டதால் இரவு கடைக்கு உணவு வாங்குவதற்காக இளைஞர் மட்டும் ஒரு சிறிய ஸ்கூட்டி மோட்டார் சைக்கிளில் சென்றிருக்கின்றார். செல்லும் போது ஒரு போலீஸ் ஜீப் வண்டி நிறுத்தப்பட்டிருப்பதை பார்த்திருக்கின்றார். அந்த உணவகத்திற்கு அருகில் ஜீப்பில் இருந்தவர்கள் இவரை நிறுத்துகின்றனர். எங்கே செல்கிறீர்கள், எதற்காக செல்கிறீர்கள் என்று கேட்கின்றனர். முதலில் அடையாள அட்டையை கேட்டபோது இவர் அடையாள அட்டையும் காட்டுகின்றார். அடையாள அட்டையில் தெஹிவளை முகவரி உள்ளது, இங்கு என்ன செய்கிறாய் என கேட்க இவர் விவரங்களை கூறுகிறார். கூறிய பிறகு ஜீப்பில் ஏறுமாறு கூறி இவரை இழுக்க முயற்சித்த போது உணவகத்தில் சிசிடிவி கேமராக்கள் இருப்பதால் இவர் கடைக்குள் செல்கிறார். அதற்கு பிறகு போலீசார் இவரை தாக்குகின்றனர். கழுத்தை பிடித்து தள்ளுகின்றனர். பின்னர் வலுக்கட்டாயமாக கைவிலங்கும் இடுகின்றனர். மேலும் ஜீப் வண்டியில் வைத்தும் இவரை தாக்குகின்றனர். தாக்கிவிட்டு ஒரு விளையாட்டு மைதானத்திற்கு அழைத்து சென்று அங்கும் அவர் மீது தாக்குதலை மேற்கொள்கின்றனர். முகத்தில் அடிக்கின்றனர், மண்டியிட வைக்கின்றனர், மிக கொடூரமாக சித்திரவதை செய்கின்றனர். நீ ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாய் அல்லவா என கூறி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றனர். அதன் பிறகு இவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்றனர். வீட்டிற்கு அழைத்துச் சென்று வீட்டில் உள்ளவர்களையும் மிரட்டி சுற்றிலும் கிடந்த டொபித்தாள்கள் மற்றும் அங்கிருந்த அட்டை பெட்டி துண்டுகளை சேகரித்து அவற்றை புகைப்படங்கள் எடுத்து போதைப்பொருள் இருந்தது என பொய் வழக்கு போட்டு இவர்களை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்கின்றனர். போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று சிறையில் அடைக்கின்றனர். பெண்ணை சிறையில் போடவில்லை. போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற பிறகு இந்த இளைஞரின் சட்டையை கழற்ற சொல்லி தாக்கினர். தாக்கிவிட்டு போலீஸ் சிறையில் அடைத்தனர். மற்றவர்களை வெளியே உட்கார வைத்திருந்தனர். சிறிது நேரத்தின் பிறகு மனைவியின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதன் பிறகு இரு அதிகாரிகள் இருந்த அறைக்கு அந்த பெண்ணை தனியாக வருமாறு கூறினர். சிறிது நேரத்தில் அறையிலிருந்து அலறல் சத்தம் கேட்டது. அதை கேட்ட இளைஞர் கூண்டிற்குள் இருந்து பெண் போலீஸ் அதிகாரிகள் யாரும் இல்லாமல் போலீஸ் நிலையத்திற்குள் பெண்களை தனியறைக்கு அழைத்துச் சென்று என்ன செய்கிறீர்கள் என்று கத்தி கேட்டுள்ளார். ஏனெனில் அந்த நேரத்தில் போலீஸ் நிலையத்தில் பெண் அதிகாரிகள் எவரும் இருக்கவில்லை. பின்னர் மனைவி அறையிலிருந்து வெளியே வந்ததும் என்ன நடந்தது என்று கேட்டபோது போலீசார் தன் உடலில் கரப்பான் பூச்சிகளை போட்டதாக கூறினார். காலை வரை வைத்திருக்கிறார்கள். பிறகு ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்ததாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பிணை வழங்குகின்றனர். அதன் பின்னரே இவர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதால் அவருக்கு எதிரான தடுப்பு காவல் உத்தரவை நீட்டிக்க வேண்டாம் என அவரது மனைவி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சுரேஷ் சலேவின் உடல்நிலை தொடர்பில் ஆகஸ்ட் 20 இடப்பட்ட கடிதத்தில் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பேரில் February 25 அன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவுகளின் பேரில் காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தாம் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்குள் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இருதய பிரச்சினைகள் காரணமாக அவருக்கு இதய கருவி பொருத்தப்பட்டதாகவும் தற்போது தேசிய வைத்தியசாலையில் இருந்து மீண்டும் காவலுக்கு மாற்றுவது அவரது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். எனவே சலேவை நீதிமன்ற கண்காணிப்பில் விளக்கமறியல் காவலுக்கு மாற்றி அவருக்கு தேவையான சிறப்பு மருத்துவ சிகிச்சையை தொடர்ந்து வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அத்துடன் சலே அல்லது அவரது குடும்பத்தினர் விசாரணைக்கு இடையூறு செய்ய மாட்டார்கள் என்றும் அதிகாரிகளுடன் முழுமையாக ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் உழவு இயந்திரத்தின் சக்கரத்தில் சிக்கி 3 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை சிறுவன் தனது உறவினரின் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த உழவு இயந்திர பெட்டியில் நின்று கொண்டிருந்த போது தவறுதலாக வாகனத்தை இயக்கி திருப்ப முயன்ற போது சிறுவன் கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார். இதனை அடுத்து உடனடியாக மீட்கப்பட்ட சிறுவன் சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உழவு இயந்திரத்தை இயக்கிய சாரதியை கைது செய்துள்ள கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்த குழந்தையின் சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது.
கனிமுல்ல சஞ்சீவவின் கொலை வழக்கில் கைதான இஷாரா செவ்வந்தியை அரசாங்க இரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு அனுப்பி DNA மற்றும் புகைப்பட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் நேற்று இதனை தெரிவித்துள்ளது. இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 4ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். முக அடையாள பரிசோதனை நீதிமன்றில் தகவல்களை முன்வைத்த கொழும்பு குற்றப்பிரிவினர் கடந்த 17ஆம் திகதி இஷாரா செவ்வந்தி அரசாங்க இரசாயன பகுப்பாய்வாளரிடம் முக அடையாள பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டதாக தெரிவித்தனர். இதன்போது DNA மாதிரிகள், புகைப்பட பதிவுகள் மற்றும் காணொளி காட்சிகளும் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தின் 32வது சந்தேக நபர்களான பட்டுவத்தையைச் சேர்ந்த சாமர மற்றும் கம்பஹா உஸ்மான் ஆகியோருக்கான தடுப்பு காவல் உத்தரவு 13ஆம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளது. இதனால் அவர்களுக்கு மேலும் 90 நாட்களுக்கு தடுப்பு உத்தரவு பெற்றுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்தனர். இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணமூடாக மன்னாருக்கு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் 41 மற்றும் 42வது சந்தேக நபர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றப்பிரிவினர் தெரிவித்தனர். அவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. பண்டத்தரிப்பு பிரான்பெற்ற முருகன் ஆலய திருவிழாவின் போது ஏற்பட்ட கண் பாதிப்பு சம்பவத்தை அடுத்து இந்த நேரம் வரை 385 பேர் பாதிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பிரான்பெற்ற முருகன் ஆலய திருவிழாவில் பயன்படுத்தப்பட்ட அதிகளவான ஒளிப்பாவனையால் 200க்கும் மேற்பட்டோர் கண்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் குறித்த ஒளிக்கு காரணமான மின்குமிழ்களை தம்பசம் வைத்திருந்தவர் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் விசாரணைகளின் பின்னர் இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். அந்த வகையில் அவரை எதிர்வரும் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பிரான்பெற்ற பகுதியில் உள்ள முருகன் ஆலயத்தில் திருவிழாவை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்ட மின்விளக்கு அலங்காரத்தால் தற்போது வரை 235 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்வதற்காக பேருந்து ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டத்தரிப்பு பிரான்பெற்ற முருகன் ஆலயத்தில் நேற்றைய ஆலய திருவிழாவின் போது நூற்றுக்கணக்கானோர் கண் பாதிப்புக்குள்ளான சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கண் பாதிப்புக்கான காரணத்தை கண்டறியும் நோக்கில் போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ஆலய வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த அதிக சக்தி கொண்ட சீன தயாரிப்பு மின்விளக்குகள் சிலவற்றை போலீசார் கையகப்படுத்தி எடுத்துச் சென்றுள்ளனர். முன்னாள் அத்தமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் குழந்தை துஷ்பிரயோகம் தொடர்பான ஒரு வழக்கில் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு சென்றபோது அவர் எந்தவிதமான பரிசோதனைக்கும் உட்படுத்தப்படாமல் சென்ற விடயம் பேசுபொருளாக மாறியுள்ளது. பல்லேகம ஹேமரத்ன தேரர் தனது சட்டத்தரணியின் காரில் நீதிமன்ற வளாகத்திற்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே பல்லேகம ஹேமரத்ன தேரர் மாத்திரம் எப்படி பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாமல் நேரடியாக நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அத்தோடு நீதிபதியின் நுழைவாயிலூடாக செல்வதற்கு சந்தேக நபரான பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு யார் சிறப்புரிமை வழங்கியது என்பது தொடர்பில் விசாரிக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஷிரான் பாசிக்கின் சோல் பீச் ஹோட்டலில் அமைக்கப்பட்ட ஓமான் ஹோல்டிங்ஸ் கூட்டு நிறுவனத்தின் கட்டடத்திற்காக தனது தந்தைக்கு மாதந்தோறும் 8 முதல் 8.5 லட்சம் ரூபாய் வாடகை செலுத்தியுள்ளார். தனது சொந்த தந்தைக்கு எவ்வாறு ஒரு நபர் வாடகை செலுத்த முடியும் என்ற பிரச்சினை எழுந்துள்ளது. இது பணச்செலவை நடவடிக்கையாகவே இடம்பெற்றுள்ளது என புலனாய்வு அதிகாரிகள் தெரிவிப்பதுடன் அது தொடர்பிலும் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சோல் பீச் ஹோட்டல் தொடர்பான சாட்சியங்களை வழங்கிய போது இதை உடைத்து அகற்றியது தொடர்பாக கடந்த காலத்தில் பெரும் பேச்சுகள் எழுந்தன. அந்த பேச்சுகளுக்கு அப்பால் இதன் உரிமையாளர் யார் என்பது குறித்து ஷிரான் பாசிக் தனக்கு முன்னுரிமை கொடுத்து கூறியுள்ளார்.
ஹோட்டல் அமைந்துள்ள காணி தனது தந்தையிடமிருந்தே கிடைத்தது என்றும் தந்தைக்கு ஆனந்த என்பவரால் நன்கொடை உறுதி பத்திரம் மூலம் அது வழங்கப்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். அவ்வாறு கிடைத்த காணியிலேயே இந்த உணவகம் அமைக்கப்பட்டு ஒரு திட்டமாக செயற்படுத்தப்பட்டதாக அவர் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். புலனாய்வு அதிகாரிகள் விசாரணைகளில் வெளிவந்த பிரதான விடயம் என்னவெனில், இந்த நன்கொடை உறுதி பத்திரம் என்பது முற்றிலும் பொய்யான ஒன்றாகும். இது ஒரு போலி உறுதி பத்திரம் என தெரிவிக்கின்றன. மேலும் இந்த காணியின் உரிமை எந்தவொரு தனிநபருக்கும் உரியது அல்ல என்றும் இது பலவந்தமாக ஆக்கிரமிக்கப்பட்ட அரச காணியாகும். சால் பீச் ஹோட்டல் அமைந்துள்ள அதே வளாகத்திலேயே இந்த ஓமான் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திற்குரிய கட்டடமும் அமைக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு சொந்தமான காணியை பலவந்தமாக ஆக்கிரமித்து இவ்வாறான கட்டடம் உயர்த்தப்பட்டுள்ளதாக புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக போலி நன்கொடை உறுதி பத்திரத்தை தயாரித்தமைக்காக ஷிரானின் தந்தை மற்றும் இதற்கு உதவிய சட்டத்தரணி ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடர புலனாய்வு அதிகாரிகள் அவதானம் செலுத்தியுள்ளனர். அத்துடன் இதில் பல்வேறு நபர்கள் தொடர்பு பட்டுள்ளதுடன் அவர்களின் தகவல்களும் வெளிவந்துள்ளன. மேலும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் அல்லது நகர அபிவிருத்தி அதிகார சபையிடம் இதற்காக எவ்வித முறையான அனுமதியும் பெறப்படவில்லை. குறிப்பாக இந்த ஹோட்டல் தொடருந்து பாதைக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. அப்படி இருக்க பிரதான வீதியிலிருந்து தொடருந்து பாதையை கடந்து உணவகத்திற்கு செல்வதற்காக இவர்கள் தொடருந்து திணைக்களத்திற்கு கட்டணம் செலுத்தியிருக்க வேண்டும். இது பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் இருந்து உள்ள ஒரு சட்டமாகும் என புலனாய்வு அதிகாரிகள் கூறுகின்றனர். அந்த சட்டத்தின்படி அதனை ஒரு அனுமதியாக கொண்டு உணவகத்திற்கு மின்சாரம் மற்றும் நீர் வசதிகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஆனால் இவை அனைத்துமே போலி மற்றும் சட்டவிரோதமானவை என்று கூறப்படுகின்றது. அது மட்டுமன்றி இந்த உணவகத்திற்காக பெறப்பட்ட மதுபான உரிமங்கள் கூட முற்றிலும் சட்டவிரோதமானவை என தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஷிரான் பாசிக்கிற்கு சொந்தமான இந்த உணவகத்திற்கு வந்து சென்ற ஒரு முன்னாள் பிரதி அமைச்சர் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. நகர அபிவிருத்தி அமைச்சின் பிரதி அமைச்சராக பணியாற்றிய காலத்திலேயே இந்த உணவக வளாகத்திற்கு வந்து சென்றுள்ளார். அவர் அங்கு வந்து சென்றமைக்கான புகைப்படங்கள் உணவகத்திலிருந்து புலனாய்வு அதிகாரிகளால் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சமிட்புர சது என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான திமுத்து சதுரங்கவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் பல விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பில் உள்ள சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கமைய நேற்று வெள்ளம்பிட்டிய சேதவத்தை பிரதேசத்தில் பாழடைந்த வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரிவால்வர் ரக துப்பாக்கியை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். 28 வயதுடைய சந்தேக நபர் இலங்கையிலிருந்து தப்பியோடி ஓமானில் தலைமறைவாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு கடந்த 18ஆம் திகதி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். இதன் பின்னர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டு அவரிடம் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைய வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரிவால்வர் ரக துப்பாக்கியை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இதற்கு முன்னர் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதும் வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரிவால்வர் ஒன்றும் 12 ரவைகளும் மட்டக்குழி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தது. இதற்கமைய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கண் பாதிப்பு காரணமாக 400க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பிரான்பெற்ற முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவின் போது பயன்படுத்தப்பட்ட லேசர் ஒளிக்கீற்று மற்றும் வான வேடிக்கை காரணமாக கண் பாதிப்படைந்த 400க்கும் மேற்பட்டோர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பண்டத்தரிப்பு பிரான்பெற்ற பகுதியில் உள்ள முருகன் ஆலயத்தில் நேற்றிரவு உற்சவத்தின் போது அதிக வான வேடிக்கை வெடிகள் கொளுத்தப்பட்டதோடு இசை நிகழ்வின் போது அதிக சக்தி கொண்ட லேசர் ஒளிக்கீற்று வகைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாகவே பொதுமக்கள் பலரது கண்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வழமையான பணிகள் குறைக்கப்பட்டு இதற்காக விசேட ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏனைய வைத்தியசாலைகளில் இருந்தும் வைத்தியர்களும் தாதியர்களும் வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான அனர்த்தம் ஏற்பட்ட இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மல்லாகம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கும் இடம்பெற்று வருகின்றது. இதனால் ஆலய நிர்வாகம் நீதிமன்ற பொறுப்பில் உள்ள காரணத்தால் இம்முறை திருவிழா நீதிமன்ற பதிவாளரின் தலைமையிலேயே இடம்பெற்றுள்ளது. லேசர் ஒளிக்கீற்று தாக்கம் காரணமாக கண்ணில் பாதிப்படைந்தவர்களில் 2 போலீசாரும் அடங்குகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர்களில் 2 போலீசார், உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவிகள் உள்ளிட்ட பல மாணவர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் என பலரும் உள்ளடங்குகின்றனர். பண்டத்தரிப்பு பிரான்பெற்ற பகுதியில் உள்ள முருகன் ஆலயத்தின் உற்சவத்தின் போது ஆலயச் சூழலில் அதிக சக்தி கொண்ட லேசர் ஒளிக்கீற்று வகைகள் பயன்படுத்தப்பட்டமையே இந்த கண் பாதிப்புக்கு முக்கிய காரணமாகும். கொழும்பு துறைமுக நகரில் தங்கியிருந்த 3 சீன நாட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களில் ஒருவரை கடத்திச் சென்று கொலை செய்த சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வரும் 3 சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் பொதுமக்களிடம் உதவியை கோரியுள்ளனர். இவ்வாறு கொலை செய்யப்பட்ட சீன நாட்டவரின் உடல் எஹெலியகோடாவின் கரந்தான பகுதியில் வனப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபர்களின் புகைப்படங்களையும் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளனர். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சீன நாட்டவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கமைய மேலதிகமாக 3 சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் பொதுமக்களிடம் உதவியை கோரியுள்ளனர். குறித்த 3 சீன நாட்டவர்களும் தற்போது இலங்கையில் தங்கியிருப்பதுடன் சுற்றுலா வீசாவில் வருகை தந்த இவர்களின் செல்லுபடியாகும் வீசா காலம் முடிவடைந்துள்ளமையும் தெரியவந்துள்ளது. எனவே 3 சீன நாட்டவர்களும் வான் அல்லது கடல்வழியூடாக சட்டவிரோதமான முறையில் நாட்டை விட்டு தப்பியோடக்கூடும் என்பதால் அவர்களை கைது செய்ய பொதுமக்களிடம் போலீசார் உதவி கோரியுள்ளனர். அதற்கமைய குறித்த சந்தேக நபர்கள் தொடர்பான ஏதேனும் தகவல்கள் இருப்பின் பொறுப்பதிகாரி கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு 07185917335 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றனர். மத்திய குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகள் குழு ஒன்று திடீரென துபாய் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளனர். கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்ட பிரபல குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள அவரை அவசரமாக இலங்கைக்கு கொண்டுவர முடியாது என்றும் அங்குள்ள சட்ட நடவடிக்கைகள் தற்போது நிறைவடைந்துள்ள நிலையிலேயே அவரை பொறுப்பேற்க விசா உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் தயாராக உள்ள நிலையில் அதிகாரிகள் அவசரமாக துபாய் புறப்பட்டு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லலித் கண்ணங்கர அல்லது பஸ் லலித் என்று அழைக்கப்படுபவரையே இவ்வாறு அழைத்து வரச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இவர் அவிசாவளை மற்றும் ஹோமாக்கம ஆகிய பகுதிகளில் தீவிர குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த ஒருவராவார். இந்த சந்தர்ப்பத்தில் அவரை கைது செய்திருப்பது இலங்கை போலீசாருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். ஏனெனில் அவரை அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இவர் சட்டத்தரணிகளூடாக தப்பிச் செல்வதற்கு பலமுறை முயன்ற போதிலும் அது பலனளிக்கவில்லை என்றும் துபாயில் அவரது வழக்கு முடிவுக்கு வந்துள்ளதுடன் தற்போது அவரை அழைத்து வருவதே எஞ்சியுள்ளதாக கூறப்படுகின்றது. இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள TVN லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.